ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே. ஸ்பைடருக்கு இருக்கிற அந்த ஒரு தேர்ட் லைஃப் சைக்கிள ஸ்பைடர் மேன் எப்படி வந்து தன்னோட லைஃப்ல தாக்கு பிடிச்சு அதுல இருந்து தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ போல ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ்: நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, அதை பண்ணா தப்பாயிடும் அப்படின்னு சொல்றதை விட்டு அதை அவங்க பண்ணி பார்க்கட்டும். அப்பதான் வந்து அந்த விஷயத்துல அவங்களுக்கு வந்து அது தப்பு எங்க இருக்கு அப்படின்னு வந்து ரியலைஸ் ஆகும். ஒரு தீ வந்து சுட்டாதான் வலிக்கும் அப்படின்னு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ தப்பை பண்ணி சரி பண்ணட்டும். தப்பை பண்றதுக்கு முன்னாடி அந்த தப்பை எப்பவுமே ஒருத்தருக்கு தடுக்காதீங்க. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஆஸ் அ ஸ்பைடர் மேன் ஃபேனா நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், ஐ எம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மூவி. டெஸ்டின் டேனியல் கிரெட்டன் இவர் சாங்சி படத்தை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து பார்த்தேன் இவர் டைரக்ட் பண்ணதுல. அதுக்கப்புறம் வந்து ஒண்டர் மேன் ஒரு மினி சீரியஸுங்க, மார்வல் ஸ்டுடியோஸ்குள்ள எம்சியூக்குள்ள இருக்கிற ஒரு கரண்ட்லி ஹேப்பனிங் வெப் சீரியஸ், ஒரு மினி சீரியஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒண்டர் மேன். அதுல அவரோட ரைட்டிங் மூலியமாவும் அவரோட டைரக்டர் மூலியமாவும் பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கையை இந்த படத்துல காப்பாத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்பைடர்மேன்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு காமெடி சீன்ஸ், ஸ்பைடர்மேனுக்கே உரித்தான அந்த ஒரு ஸ்பைடர் சென்ஸ், ஸ்பைடர்மேனோட வில்லன்கள் யாரெல்லாம், அவரை வந்து ஸ்பைடர்மேன் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் காமிக் புக்ல அப்படின்னு எல்லாமே பெர்ஃபெக்ட் டு த காமிக் புக் ரெஃபரன்ஸ்ங்கிற மாதிரி டேனியல் கிரெக்டன் சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காரு ஃபேன்ஸுக்கு. அண்ட் வே ஆஃப் பிரசன்டிங் ஸ்பைடர்மேனே இந்த படத்துல பாக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் மார்வல் ஸ்டுடியோஸ்னு ஒரு கிரெடிட்ஸ் வரும்ல, அதுல இருந்து என் கிரெடிட்ஸுமே சரி, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை டஸ்டின் டேனியல் கிறிஸ்டன், இதுதான் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் அப்படின்னு எண்டில் வந்து எல்லா எம்சியூ படத்துக்குமே வந்து ஒரு கிரெடிட்ஸ் போடுவாங்கல்ல. அதுல அனிமேஷனா போகாம லைவ் ஆக்ஷன்ல லைவ்லியா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ஈஸ்டர் எக்ஸா வந்து வச்சு பண்ணது எனக்கு பர்சனலி ஒரு எம்சியூ படமா பாக்குறதுக்கும் சரி, ஒரு ஸ்பைடர்மேன் படம் பாக்குறதுக்கும் சரி ஜென்யூனா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது இந்த கதைக்கு இப்படி ஒரு என் கிரெடிட்ஸ் இருந்தா நல்லாதான்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த மாதிரி பிரசன்டிங் ஹவு ஸ்பைடர்மேன் ரியாக்ட்ஸ் டு இட்ஸ் எனிமீஸ், எப்படி அவருக்கு வர த்ரெட்ஸை வந்து சால்வ் பண்றாரு அப்படின்னு வந்து அவர் டேனியல் கிறிஸ்டன் வந்து டஸ்டின் டேனியல் கிறிஸ்டன் வந்து எப்படி காமிக் புக் படிச்சு ஒரு ஃபேன் பாயா ஸ்பைடர்மேனுக்கு ஆனாரோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுக்கு சூப்பராக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. அது ஒரு தேர்ட் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து வந்து பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பைடர்மேன் படம் பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கே இது, இவங்க சொல்ற மாதிரி ஒன்றும் அவ்வளோ பெருசாக டிசப்பாயிண்ட் எல்லாம் பண்ணலையே, இது நார்மலாக ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் அவனுக்கு ஒரு ஸ்பைடர்மேன் பவர் இருந்தால் என்ன இருக்குமோ அந்த மாதிரி தானே வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஸ்பைடர் பவர் தவிர ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு என்னெல்லாம் நடக்குமோ அந்த இதை வந்து ஈஸியாக வந்து இந்த படத்தில் வந்து என்னால் வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸும் அதை ரிலேட் பண்ணுவாங்க நான் நம்புறேன் படம் பார்க்கும்போது. மெயினாக அதை ஏன் ப்ரெசென்டிங் அந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்கிறேன்னா, டெக்னிக்கலாக மார்வல் எந்த அளவுக்கு வந்து அப்கிரேடடாக இருக்கான்னு நான் சொல்லி அவசியம் இல்லை. ஏன்னா அயன் மேன் 1லேயே வந்து அவங்க யாரும் நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து இப்போ கடைசியாக வந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வரைக்குமே வந்து படம்னு வந்துட்டா நாங்கள் தான் விஎஃப்எக்ஸில் அப்படின்னு அடிச்சுக்க முடியாத பீக்கில் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் இருக்காங்க. ஸோ அதை தாண்டி எப்படி நம்ம ஆல்ரெடி கேட்டு படித்த கதையை இல்லை அதை வந்து புதுசாக சொல்லணும்னு ட்ரை பண்ணுற விதத்தில் வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டலாங்கிறதுல தான் வந்து ரொம்ப மெனன்சிங்காக வந்து டைம் எடுத்து பொறுமையாக வந்து கதை கேட்டு கதை வந்து இந்த சீன் வேணாம், அப்ரப்டாக வந்து இந்த சீரியஸான சீனுக்கு அப்புறம் இந்த ஒரு காமெடி சீன் வேணாம், தூக்கு இதில் தான் வந்து நம்ம சொதப்பணும் இதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து கண்டிப்பாக ரைட்டிங் பேனல் வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணங்காட்டி தான் வந்து படம் விஷுவலாக பார்க்கும்போது பார்க்கறக்கே வந்து என்னடா இது மார்வல் ஸ்டுடியோஸ் படமா, இப்படி இவங்க எடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு எனக்கு. அந்த ரைட்டிங்கிறது அந்த அளவுக்கு அண்டர்க்ரோ போயிருக்கு. அதுக்கு ஈக்குவலா படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஸ்பைடர்மேன் படங்கள் கம்பேர் பண்ணும்போது. ஆனா இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸா இல்லாம அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு, அந்த கதையில தான் அந்த ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிற ஒரு கோரியோகிராஃபி வந்து ஜாக்கி ஜான் டீம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா வந்து அந்த ஒரு அது வந்து சொன்ன ஸ்பாய்லர் ஆயிருமே, இப்போதைக்கு ஜெயில்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெயிலில் ஸ்பைடர்மேனுக்கும் ஹேண்டுக்கும் ஒரு சண்டை நடக்குங்க. இது வரைக்கும் அந்த எம்சியூ ஸ்டண்ட் சீன்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டண்ட் சீன்ஸ்லேயே சொல்லலாம் அந்த ஒரு சீக்வன்ஸை. அந்த அளவுக்கு அதுக்குள்ள அந்த கதை இருக்கு. அந்த ஸ்பைடர்மேனுக்கு என்ன நடக்குது, அவர் வந்து எமோஷனலாகவும் சரி பிசிக்கலாகவும் சரி எந்த மாதிரி அவர் கோத்ரூ பண்றாரு, இந்த கேரக்டருக்கு இந்த கதைக்களத்துக்கு எப்படி கேரக்டர் ரிடம்ஷனாக கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு அதை ஸ்டேஜ் பண்ண விதங்கிறது, அது வந்து அந்த ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ஏன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நடக்கிற ட்ராமா எல்லாம் தான் காரணம். அது கரெக்டாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து ஒர்க்கே ஆகாது நிறைய பேர்த்துக்கு. அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு டஸ்டின் டேனியல் கிரெட்டன். ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஜெண்டாயா ஆஸ் எம்ஜே, எல்லா லவர்ஸும் இந்த மாதிரி தானே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த ஜென்ரேஷன் யூத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷனான ஒரு லவ் கேர்ளாக வந்து நடிச்சிருக்காங்க. சூப்பர் செமையான ஆக்டிங். அதுக்கு ஈக்குவலாக வந்து
நெட் டாம் ஹாலண்டுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல வரவர் ஆன்டகனிஸ்ட் ரோல் நடிச்சவங்க. குறிப்பா அந்த ஒரு சென்டருக்கு வந்து ஒரு ஹெட்டா இருப்பார் ஒருத்தர், பில்லுன்னு. அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். பனிஷர் ஃப்ராங்க் கிராஸ்ட்ல நடிச்ச ஜான் பிரதல். எனக்கு பனிஷர் வச்சு இந்த மாதிரி ஹியூமர் சீன்ஸ் கூட எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்ஷன் கலந்த ஒரு ஹியூமர் சீன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹல்க் சீன்ஸ் பாருங்க, நான் எதுவுமே சொல்ல, அது நீ சர்ப்ரைஸாவே பாருங்க. உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும், நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். அது ஏன் அந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குன்னு வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க ஒரு ரியலைசேஷன் வருவீங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பின் மண்டையில ஒரு அடி அடிக்கும். ஓ, இதனாலதான் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாமே வந்து படத்தை செகண்ட் டைம் பாக்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் படத்துல வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். அண்ட் முக்கியமான 2 பேர் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் மைக்கேல் கியான்சியானோ. ஸ்பெல் பண்றது கரெக்டானு தெரியல. எனக்கு மோஸ்ட்லி எல்லாரும் வந்து லூட்விக் கொரக்சன், ஹான்ஸ் ஜிம்மரை தாண்டி லூட்விக் கொரக்சன்பாங்க, ஜான் வில்லியம்ஸ்பாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக எப்பவுமே மைக்கேல் கியான்சியானோ தான். ஏன்னா அவர் போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேட்மேன்ல இருந்து அதுக்கு முன்னாடி ஜுராசிக் வேர்ல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ல போட்ட ஸ்கோரு, அப்புறம் ஜூடோபியா 1, ஜூடோபியா 2, ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம், நோ வே ஹோம், இப்படின்னு மனுஷன் வந்து ஒரு ஃபேன்ஸுக்காக ஒரு மியூசிக் போட்டால் எப்படி இருக்கும் ஒரு காமிக் புக் மூவிக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு மாதிரி இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருக்காரு ஒரு படத்துக்கும். நான் பர்சனலி எனக்கு லூட்விக் கொரக்சன் அண்ட் ஜான் வில்லியம்ஸோட ஹான்ஸ் ஜிம்மருக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இவரை தான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் ஹான்ஸ் ஜிம்மரை தாண்டி வந்து ஆலன் சில்வஸ்ட்ரி இருந்தாரு. அந்த பிளேஸை எனக்கு பெர்ஃபெக்டா கேப்சர் பண்ணது மைக்கேல் கியான்சியானோ தான். இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டக்குன்னு கேமியோஸ் வந்துருது. கொஞ்சம் இருங்கப்பா, பொறுமையா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்தங்காட்டி யார் ஐயோ போச்சு இவர் அவர் அப்படின்னு பார்க்க வேண்டியதாச்சு. அதை கொஞ்சம் பொறுமையா சொல்லியிருக்கலாம், இல்ல வேற மாதிரி கூட ஸ்டேஜ் பண்ணி எழுதியிருக்கலாம். பட் ஆனா அதுல சொல்ல ட்ரை பண்ண விஷயம் நல்லா இருந்துச்சு. இன்னொன்னு, எம்சியூ ஃபேன்ஸ், இந்த மார்வல் ஃபிலிம்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க, ஸ்பைடர்மேன் தெரியாம வரவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா நமக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஏமாற்றங்கள் இருக்கும். ஆனா நீங்க மார்வல் ஸ்டுடியோஸ் டிசி படங்கள், இனி வர டிசி படங்கள், இதுக்கு வந்து நீங்க போகணும்னா நம்ம 10th 12th எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். இந்த லெசன்லாம் படிச்சாதான் நான் பாஸ் ஆக முடியும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரீ டைம்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா மட்டும் இதுக்கு முன்னாடி இதுக்கு ரிலேட்டடான படங்கள்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி, எம்சி ஃபேனா இல்லாத நீங்களுமே என்ஜாய் பண்ணலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த படம் கொடுத்துச்சு. நான் பிராட்வே சினிமாஸ்ல தான் பார்த்தேன். எனக்கு ஒரு நெகட்டிவ் என்ன தெரிஞ்சுன்னா, 3D பெருசா தேவையே இல்லை ஸ்பைடர்மேன் படத்துக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பைடர்மேன் இல்ல, கடைசியா நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த 3D படம் வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் தான். அதுதான் ஒரு பக்கா 3D படமா ஃபீல் ஆச்சு எனக்கு. இந்த டெப்த்துக்கு இந்த படம் 3D கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பெல்லிங்கான ஒரு ஆன்சர் சஜஷன் வந்து அவதார் ஃபயர் அண்ட் ஆஷுக்கு இருந்துச்சு. அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கே இருக்கு. பட் அந்த அளவுக்கு கம்பெல்லிங்கான ஒரு 3D விஷுவல்ஸ் ஸ்பைடர்மேன்ல இல்லை. நான் பார்த்த ஸ்கிரீன் 7 பிராட்வே சினிமாஸ் 11:30 ஷோக்கு கொடுத்த அந்த 3D கிளாஸை கழட்டிட்டு பார்க்கும்போது பிரைட்னஸ் நார்மலா தெரியுது. கிளாஸ் போட்டா ரொம்ப டார்க்கரா இருந்துச்சு படம். நான் ஒரு சில டைம்ல என்ன ஸ்பைடர்மேன் படம் கலர்ஃபுல்லா இல்லாம இந்த அளவுக்கு டிஐ அடி வாங்கியிருக்கு, இவ்வளோ டார்க்கா எல்லாம் எடுக்க மாட்டாங்களே எம்சியூல படம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கண்ணாடி நைட்டா நவுத்தி பார்த்தேன். அப்பதான் மேட்டர் என்னன்னு தெரிஞ்சு, கண்ணாடி தான் பிரச்சனை. கண்ணாடி கொஞ்சம் டார்க்கரா இருந்துச்சு இந்த ஸ்பைடர்மேன் 3D விஷுவலுக்கு. என்னோட சஜஷன், இந்த படம் இல்ல, எல்லா படத்துக்குமே 2Dல ட்ரை பண்ணுங்க படத்தை. ஷோ டைமிங் அப்படி இப்படி இருந்தாலும் மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து 2Dல சப்போர்ட் பண்ணுங்க. 3Dங்கிறது ஒரு பிஸ்னஸ், அதுக்காக தான் வந்து 3Dல வந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் 3Dக்கும் ஒர்க் பண்றாங்க. ஆனால் இன்னுமே டெப்தா ஒர்க் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் அந்த 3D படங்கள் எல்லாமே. ஸோ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இதை தாண்டி எனக்கு பெருசாக இந்த படத்தில் நெகட்டிவ் எதுவுமே எனக்கு தோணல. மேபி உங்களுக்கு படம் ஒர்க் ஆகாமல் போறதுக்கு அந்த படத்தில் காட்டின சில விஷயங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸாக்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து கிரியேட் ஆகும். எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ்ஸ் இவ்வளோ தான் இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண அந்த ஒரு கேரக்டர் ரிடம்ஷனாக இருக்கட்டும், ஸ்டோரி ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு டீப்பரான எமோஷன்ஸை வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸ்பைடர்மேனை பார்த்து. அந்த ஒரு வேக்யூமை வந்து இந்த படம் வந்து கிளியர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படம் எனக்கு ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஸ்பைடர்மேன் மூவி தான். போஸ்ட் கிரெடிட் சீன் சோனி பிக்சர்ஸ் பாஸ்கல் மூவிஸ்னு கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் வருது. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்கல் பிக்சர்ஸ் வந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு போயிடாதீங்க. சோனிக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் லைட்டாக காமிக் ஹியூமர் சீன் மாதிரி வந்து ஒரு கிராஃபிக் வரும். நல்லா தான் இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பற்றி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் ரிவ்யூவில். இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னா 100க்கு தாராளமாக ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே, இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ பிராண்ட் நியூ டே வென் யூ விட்னஸ் இட் இன் த பிக் ஸ்க்ரீன். அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.